பாதுகாப்பு வைப்புத் தொகை மற்றும் செல்லப்பிராணிகள். குடியிருப்பு குத்தகைதாரர் அலுவலகத்திற்கு ஆஃபீஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் டெனன்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம், அல்லது சுருக்கமாக ORT. இந்த வீடியோவில் பாதுகாப்பு வைப்புத் தொகை மற்றும் செல்லப்பிராணிகள் பற்றி பார்க்கிறோம். பாதுகாப்பு வைப்புத் தொகை என்பது குத்தகைதாரரால் ஏற்படும் ஏதேனும் சேதங்கள் அல்லது வாடகை இழப்புக்கு ஒரு குத்தகைதாரர் நில உரிமையாளருக்கு செலுத்தும் பணமாகும். நில உரிமையாளர் பணத்தை அறக்கட்டளை கணக்கில் வைத்திருக்க வேண்டும் மற்றும் குத்தகையின் போது அதை பயன்படுத்த முடியாது. ஒரு குத்தகையின் முடிவில் நில உரிமையாளரால் சரியாக உரிமை கோரப்படாவிட்டால் அது குத்தகைதாரரின் பணம். ஒரு பாதுகாப்பு வைப்புத் தொகைக்கு ஒரு மாத வாடகைக்கு மேல் அறவிட முடியாது. குத்தகையின் தொடக்கத்திலோ அல்லது சமூக சேவைகளால் உத்தரவாதம் திரும்ப பெறப்பட்டாலோ மாத்திரமே நில உரிமையாளர்கள் பாதுகாப்பு வைப்புத் தொகையை கேட்க முடியும். ஒரு நில உரிமையாளர் பாதுகாப்பு வைப்புத் தொகையில் பாதியை குத்தகை ஆரம்பிக்கும் போது அறவிடலாம். குத்தகைதாரர் பாதுகாப்பு வைப்புத் தொகையின் மீதியை 2 மாதங்களுக்குள் செலுத்த வேண்டும். ஒரு குத்தகையின் முடிவில் குத்தகைதாரரின் பணத்தை திருப்பித் தருவதற்கு நில உரிமையாளருக்கு 7 வணிக நாட்கள் உள்ளன, அல்லது குத்தகைதாரரிடமிருந்து ஒரு சிறிதளவு அல்லது முழு பணத்தையும் ஏன் கோர விரும்புகிறார்கள் என்பதை தெரிவிக்க அங்கீகரிக்கப்பட்ட செயல்முறையை நில உரிமையாளரால் பயன்படுத்த முடியும். நில உரிமையாளர் பாதுகாப்பு வைப்புத் தொகையின் ஒரு பகுதியை மட்டும் கோரினால் அவர்கள் நிலுவைத் தொகையின் மீதியை குத்தகைதாரரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். ஒரு குத்தகைதாரர் நில உரிமையாளரின் கோரிக்கையுடன் ஒத்துப்போகவில்லை என்றால் ORTக்கு அறிவிப்பதன் மூலம் அவர்கள் அதை மறுக்கலாம். இது விசாரணை செயல்முறையை ஹியரிங் ப்ரோசஸை ஆரம்பிக்கிறது. நில உரிமையாளர் பாதுகாப்பு வைப்புத் தொகையை விட அதிகமான தொகையை கோர விரும்பினால், அல்லது ஒரு குத்தகைதாரர் வைப்புத் தொகையை திரும்ப பெறுவதை தவிர வேறு எதையும் கோர விரும்பினால், வழக்கமான கட்டணங்கள் பொருந்தும் உரிமை கோரல் செயல்முறைக்கு கிளைம்ஸ் ப்ரோசஸுக்கு செல்ல வேண்டும். செல்லப்பிராணிகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டியது என்ன? நில உரிமையாளர் செல்லப்பிராணிகளை அனுமதித்தால் குத்தகையின் தொடக்கத்தில் திரும்ப பெற முடியாத செல்லப்பிராணி கட்டணத்தை அல்லது கூடுதல் வாடகையாக மாதாந்த கட்டணமாக வசூலிக்கலாம். திரும்ப பெறக்கூடிய செல்லப்பிராணி வைப்புத் தொகை பாதுகாப்பு வைப்புத் தொகையின் ஒரு பகுதியாகும். மேலும் 2 வைப்புத் தொகைகளின் மொத்தமும் ஒரு மாத வாடகையை விட அதிகமாக இருக்கக்கூடாது. பாதுகாப்பு வைப்புத் தொகை தொடர்பான கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க குத்தகைதாரரின் பிரவேசித்தல் மற்றும் வெளியேறுதல் ஆய்வுகளை முடிக்க நில உரிமையாளரை ORT ஊக்குவிக்கிறது. ORTயில் நிபந்தனை உள்ளடக்கப்பட்ட வளாகத்தின் சரிபார்ப்பு பட்டியல் உள்ளது, ஆனால் நீங்கள் உங்களுடையதையும் பயன்படுத்தலாம். இந்த பதிவு வாடகை அலகு அசல் நிலையில் பல கருத்து வேறுபாடுகளை தீர்க்கிறது. ஏதேனும் சேதங்கள் கண்டறியப்பட்டால் நில உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரர் நேரடியாக வாதிட்டு ஆராய வேண்டும். பழுதுபார்ப்புக்கான ரசீதுகள், குத்தகையின் தொடக்கத்திலும் முடிவிலும் உள்ள வாடகை பிரிவின் படங்கள் மற்றும் பழுது மற்றும் சேதங்களை ஆவணப்படுத்தும் வேறு எதையும் பாதுகாப்பாக வைத்திருங்கள். இதுவே குத்தகையை நல்ல நிபந்தனைகளுடன் முடிவுக்கு கொண்டு வரவும் குத்தகைதாரரின் பாதுகாப்பு வைப்புத் தொகையை விரைவாக சமாளிக்கவும் சிறந்த வழியாகும். மேலும் தகவலுக்கு www
www.saskatchewan.ca/ort என்னும் வலைத்தளத்தை பார்வையிடவும்.